ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த குழந்தை முறையான சிகிச்சை அளிக்காததன் காரணமாக உயிரிழந்த செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுக்குடிசை கிராமத்தை சேர்ந்த அஜித் ஸ்னேகா தம்பதிகளுக்கு திங்களன்று பிறந்த ஆண் குழந்தைக்கு பிரசவத்தின் போது தொப்புள் கொடி கழுத்தை சுற்றியதால் சுவாச கோளாறு ஏற்பட்டுள்ளது. இன்குபேட்டர் இல்லாததாலும் போதிய டாக்டர் மற்றும் செவிலியர் இல்லாததாலும் உரிய சிகிச்சை அளிக்கப்படாமல் உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் 1.5 மணி நேரம் தாமதமாக வந்ததால் குழந்தை வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. பின்னர் சுவாச கருவியை பொருத்தி குழந்தையை வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசுத்த மருத்துவர் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளார். இதை கேட்ட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் ஸ்னேகாவை 2 தினங்கள் அனுமதித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கூறி மறுநாளே எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி ஆம்புலன்ஸில் வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர். ஆத்திரமடைந்த ஸ்னேகாவின் கணவர் மற்றும் உறவினர்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் உடனடியாக மருத்துவ குழு வீட்டிற்கு வந்து மீண்டும் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கிறோம் என்று அழைத்துள்ளனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. காலையில ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்டாங்க. நான் விடிகாலம் ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர் வந்த உடனே 4:30 மணிக்கு நான் போயிட்டு சொன்னேன், சார் இந்த மாதிரி ஃபீவர் இருக்கு, என் குழந்தைக்கு செஸ்ட் ஹெவியா சார், ஹெவியா வீங்கி போச்சு, பால் கட்டிக்கிச்சு, ஹெவியா இருக்கு சார், நான் வந்து பாக்குறேமான்னு சொன்னாங்க. வந்து பார்த்தாங்க, பார்க்கலன்னு சொல்ல வந்து பார்த்தாங்க. ஆனா அது கொஞ்சம் கூட குறையல. 2 நாள் இருக்கணும், டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களான்னு பக்கத்து பெட்ல எல்லாம் கேட்டாங்க. இல்லம்மா ஏற்கனவே நொந்து போயிருக்கு, குழந்தை தான் போயிடுச்சு, இவளையாவது நான் ஒரு நர்ஸ் கிட்ட நான் அழுதேன் சார். என்னன்னா என் குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவளையாவது எனக்கு நல்லபடியா ரிகவர் பண்ணி கொடுங்க, அழுக்கு ஏதாவது இருந்தா எடுத்துருங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொடுங்க. இன்னொன்னு சார், ஒரு காட்டன் பிளட் நிக்கிறதுக்காக ஒரு காட்டன் வச்சாங்க, ஒரு காட்டன் திமிரி ஜிஎஸ்ல வச்சிருக்காங்க. வச்சத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்க கூடாதா? வாலாஜால ஸ்டிச் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பெரிய காட்டனை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஸ்டிச் பண்ணிட்டு வாலாஜாக்கு அனுப்பிட்டாங்க. வாலாஜாக்கு அனுப்பிட்டு ஸ்கேன் பண்றாங்க. வாலாஜால ஸ்கேன் பண்ண உடனே அந்த காட்டன் இருக்கிறது தெரிய வருது. காட்டன் இருக்கிறது தெரிய வந்த உடனே கால் பண்ணி அங்க இருக்கிற மேம் ஒருத்தர் கால் பண்ணி, சார் உங்களுக்கு அறிவு இல்லையா, இவ்வளவு பெரிய காட்டன் வச்சிருக்கீங்க, இன்ஃபர்மேஷன் இது பண்ணல, அட்டாச்சும் பண்ணல, என்ன சார் இது மாதிரி பண்றீங்க, இந்த பொசிஷன்ல தான் டெலிவரி பார்த்துருப்பீங்கன்னு அவங்க திட்டினாங்க. நாங்க போய் கேக்குறோம், சார் இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இல்லம்மா அது வந்து டெலிவரி பெயின், அது வந்து நான் ப்ளீடிங் போகக்கூடாதுன்னு வச்சேன், அப்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்காது, அமைதியா போமா கொஞ்சம் அப்படின்னு சொல்றாங்களா கண்டி. அதுக்கான பதில் எங்களுக்கு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீடு ஹெவியா இருக்கு சார், பிரஸ்ட் ஃபீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, அவங்களால வலி தாங்க முடியல, சுருக்குன்னு இருக்குன்னு சொன்னவங்கள 2 நாள் வெயிட் பண்ணோம், இன்ஜெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னவங்கள